போர்டு இப்போ வக்ஃப் போர்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 1995 ஒரு சட்டம் வந்தது, 54, அதுக்கப்புறம் 95, அப்புறம் மறுபடியும் 2013 புதுப்பிக்கப்பட்டது. அந்த வக்ஃப் போர்டு வந்து ஒரு இப்போது நான் உதாரணமாக சொல்கிறேன், ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, கோச்சிக்காதீங்க. உங்கள் வீடு இருக்குதுன்னு வச்சுங்க, உங்கள் தெரு இருக்குது, இந்த தெரு வந்து இந்த வக்ஃப் போர்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு அறிவிப்பு போட்டால் அது வக்ஃப் போர்டை சேர்ந்தது. உங்கள் பேரில் பட்டா இருக்கும், உங்கள் தாத்தாவோட வீடு, உங்கள் அப்பாவுக்கு வந்து உங்களுக்கு வந்திருக்கும், அந்த ஏரியாவே வேறு வேறு ஆட்களுடையதாக இருக்கும். ஆனால் வக்ஃப் போர்டு வந்து அதை வந்து அறிவிச்சதுன்னா, சப்போஸ் இதில் யாருக்காவது வந்து எதிர்ப்பு, அப்ஜெக்ஷன், ஆட்சேபனை இருந்தால் நார்மலாக என்ன செய்யணும், என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு எனக்கும் வரப்பு தகராறு, நீதிமன்றம் போனோம். ஆனால் நம்ம நாட்டு சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது? 1954, 95 புதுப்பிக்கப்பட்ட 2013 என்ன சொல்லுதுன்னா, வக்ஃப் போர்டுக்குள்ள ஒரு ட்ரிபியூனல் வைப்பாங்க. ட்ரிபியூனல்ன்றது ஒரு ஒரு அப்பீல் கமிட்டி மாதிரி, ஒரு தீர்ப்பாயம். அதுதான் முடிவு. இட் இஸ் ஈக்குவலன்ட் டு சிவில் கோர்ட்டு, மற்ற எந்த கோர்ட்டும் அதை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லுது. இந்த சட்டத்தை இது வந்து, அதாவது நான் இஸ்லாமியருக்கு எதிராக பேசவில்லை, இது ஒரு சமமாக இருக்க வேண்டும். திடீர்னு உங்கள் வீட்டை நான் தான் வக்ஃப் போர்டு, நான் திடீர்னு உங்கள் வீடு என்னதுன்னு சொல்லிட்டேன். நீங்கள் வந்து கேட்டாலும் வந்து அதுக்கு அப்ஜெக்ஷன் சொல்லணுன்னா யார்கிட்ட தீர்ப்பு போனோன்னா எங்கள் சித்தப்பா கிட்ட தான் போகணுன்னு சொன்னால் அது எவ்வளோ நியாயம்? வக்ஃப் போர்டை சேர்ந்த ஒரு ட்ரிபியூனல், அவர்களை சார்ந்த ஒரு ட்ரிபியூனல். மற்றவெல்லாம் வந்து சிவில் கோர்ட்டுக்கு போகணும், இவங்களுக்கு சிவில் கோர்ட்டு போக தேவையில்லை. இஸ்லாமியர்களுக்குள் பிரச்சனை வந்தால் வந்து சிவில் கோர்ட்டு போக தேவையில்லைன்னு சொன்னால் கூட ஓரளவு அதுவே தவறு தான், ஆனால் ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் மற்றவர்களுக்கு இப்போ தமிழ்நாட்டில் சில கிராமங்கள் வந்து அந்த பிரச்சனை இருக்குது. தமிழ்நாட்டில் சில கிராமங்களே வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானதுன்னு அவங்க வந்து, ஏன்னா அப்படி வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானது என்று போட்டால் அதை வந்து விற்கவோ அடமானம் வைக்கவோ இல்லை எந்த விதத்திலும் டீல் பண்ணவோ அந்த பட்டாவே இருந்தால் கூட அவங்களுக்கு உரிமை இல்லை. பல கிராமங்களில் இன்று தமிழ்நாட்டில் வந்து இந்த பிரச்சனை இருக்கிறது. அந்த கிராமத்தில் யாருமே வீட்டை விற்க முடியல, அடமானம் வைக்க முடியல. ஒரு பொண்ணு கல்யாணம்னு வைக்கலாம், வக்ஃப் போர்டில் போய் இது வாங்கிட்டு வரணும், நோ அப்ஜெக்ஷன் வாங்கிட்டு வரணும். அவன் எப்படி கொடுப்பான்? ஒன்றும் கொடுக்க